அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை துலாம் ராசி நேர்களே, துலாம் லக்ன நேர்களே, இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டுமேங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு சனி வக்ரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது, ஒரு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். துலாமை பொறுத்த வரைக்கும் இன்னமும் 7.5 சனி முடிஞ்சிருச்சாங்கிறே ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. காரணம், அஷ்டமத்தில் குரு ரெண்டு சேர்ந்து அவரை ரொம்ப பாடாப்படுத்துது. துலாம் ராசிக்கு 6 ராஜயோகத்தில் ராகு பகவான் இருந்தாலும் 12 கேது இருந்து வாழ்க்கையை சரிச்சு விட்டுட்டாங்க. துலாம் ராசிக்காரங்க மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள், வருத்தப்படக்கூடிய நபர்கள், வேதனைப்படக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வேறு எந்த ராசிக்கும் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிற அளவுக்கு துலாம் ராசிக்கு நிலைமை அவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது. எதிர் எடுத்தாலும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள், பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்கள், கொடுத்த பணம் வர்றதுக்கு போராட வேண்டியிருக்கு பாருங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிம்மதி, குடும்ப சுகத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, வேலைக்கு போகிறோங்கிற ஒரு கட்டாயம், மன இறுக்கம், மன அவஸ்தை, அசிங்கம், அவமானம், துயரம், நம்பிக்கை துரோகம், அன்பால் ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிற மாதிரி பல வலி வேதனைகளை அனுபவித்து கொண்டு என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறிவிடாதா என்கின்ற ஆசையுடன் வாழ்க்கையை நகர்த்தும் ஒவ்வொரு துலாம் ராசி நேயர்களுக்கும் வரக்கூடிய ஜனவரி மாதம், அதாவது 2024 சனி பகவான் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருப்பார். அந்த பிரச்சனை ரொம்ப மன ரீதியான தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். உங்களுக்கு ஒரு விடுதலையாக 5 மாதம், ஜூன் 30, 2024 முதல் டிசம்பர் மாதம் வரை ஒரு 5 மாதம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. சனி வக்ரக பயிற்சி உங்களை காப்பாற்றும். இந்த அஷ்டம குருட்டேந்து இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நிவர்த்தி செய்து ஒரு நம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும், ஏன் ஒரு தன்னம்பிக்கைங்கிறத விட செல்ஃபாக என்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுப்பாருங்க. சனி பகவானை போல பிரச்சனை கொடுக்கக்கூடிய கேரக்டர் யாருமே கிடையாது. அவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாருங்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுதாரித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா நமக்கு எதிரி யாருன்னு தெரியாது, நமக்கு எது பிரச்சனைன்னு தெரியாது, எதனால் நம்ம அஃபெக்ட் ஆக போகிறோம்னு தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தெளிவாக ஒரு முடிவெடுத்து கரெக்டான வேலை போய் வாழ்க்கையை சரியாக மாற்ற வேண்டும். அப்போ தான் நமக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில் மிக மோசமாக ஒரு நம்பிக்கை இழந்து ஒரு மன வருத்தத்தை இறந்து படிப்புலேயும் மார்க் குறையுங்க. வேலையில் போகிறோன்னா வேலையிலையும் பிரச்சனை வருங்க. வேலை கிடைக்காம வீட்டில் உட்காந்துருப்போங்க. போகிற வேலையில் சம்பளம் இல்லாமல் இருக்குங்க. போனாலும் வேலையில் ப்ரெஷர் இருக்குங்க. நம்ம என்னைக்கு நிம்மதியாக இருப்போங்கிற கொஸ்டினை திரும்பி 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 கேட்குறோமே தவிர நிம்மதியாக கிடையவே கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சு செயல்பாடுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும். என்ன காரணம், என்ன தப்பு, என்ன கஷ்டங்கிறது நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டு பார்த்தாலும் அதுக்கான பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஓப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொத்து, இன்னொன்று பணம், இன்னொன்று வாழ்க்கை, இன்னொன்று சுற்றி உள்ள ஒரு நபர், இதான் ஒன்று ஏமாந்துருப்போம். சரி, இதுலேருந்து நம்ம முழுமையாக விடுபட முடியாதா? இதுலேருந்து நம்ம வெளில வர முடியாதா? நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னா அந்த சனி வக்ரக பயிற்சி கொடுக்கும். எப்படி சார் சனி வக்ரக பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? ஏன்னா 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்து சனி பகவான் வக்ரகம் அடையும் போது கொடுப்பாரு பாருங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வு. குழந்தை பாக்கியம் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ஏற்படுத்தி தருவார். இதை விட இன்னொரு ஒரு எக்ஸாக்டான விஷயம் என்னன்னா, இவர் 3வது பார்வையாக வக்ரகம் பெற்று 3வது பார்வையாக கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது ஏற்படும். சாதாரண திருமண அமைப்பு கிடையாதுங்க. குருபலன் இல்லாத போது சனி பகவான் பார்வைப்பட்டு கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அபரிமிதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு குருட்டாம்போக்கில் லக் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இப்பொழுது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், சனி பகவான் 7வது பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு வக்ரகம் பெறும்போது. இந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒரு லாக் ஆகிருச்சு, ஒரு பிஸ்னஸில் பெருசாக மறைமுகமாக மாட்டிக்கிட்டீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாந்துட்டீங்க, ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிமுறை, ஒரு வாழ்க்கை, என்ன செஞ்சால் தப்பிக்கலாங்கிற தெளிவான விஷயத்தை கண்டிப்பாக சனி பகவான் இங்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சனி பகவானை போல பாசிட்டிவான கிரகம் நமக்கு கிடையாதுங்க. அதே நேரத்தில் சனி பகவானை போல நமக்கு கொடுக்குற தெய்வமும் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு முழுவதும் பாசிட்டிவாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் கடன் அடைக்கலாம், வரவுக்கு மீறிய செலவு இருந்ததில்ல அது கண்ட்ரோல் ஆகும், மருத்துவ செலவு குறையும், தேவையற்ற அனாவசிய பேச்சுக்கள், அனாவசிய நபர்களின் தலையீடு, பிஸ்னஸில் இருந்த எதிரிகளின் தொல்லை எல்லாமே குறையும். நிம்மதியாக வாழ்க்கையை நடத்துவதற்கு சனி பகவான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் 10வது பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருன்னா என்னங்க வேணும்? வக்ரத்தில் குடும்பத்தை பார்க்கும்போது எந்த சனி பகவானாலும் உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதோ, குடும்பத்தில் பிரச்சனை வந்ததோ, தேவையில்லாத நபரால் உங்கள் வாழ்க்கை சிக்கு நூறாகி அசிங்கப்பட்டு கை கட்டி மரியாதையாக இழந்து வாய்ப்பொத்தி நின்றீர்கள்லவா, அது மாறும். தப்பு உங்கள் மேலே இல்லைங்கிற அளவுக்கு ப்ரூஃப் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோர்ட்டு கேஸு, ஒரு வம்பு தும்பு வழக்குகளில் போய் நின்னீங்கல்ல, அந்த நிலைமை மாறும். உங்களுடைய புதிய அத்தியாயம் பிறக்கும். சனி பகவான் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மனமகிழ்ச்சியை உண்டாக்குவார். நீங்கள் எவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை ஏற்படுத்தி நியாயமான வழியை உண்டாக்கி, நீங்கள் இனிமேல் இதுதான் செய்யணும், இதுதான் உங்கள் லைஃப், இப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி புரிய வைப்பார். இனிமேல் சனி பகவானால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை தாண்டி மன மகிழ்ச்சியை குடும்பத்தில் ஏற்படுத்துவார். இப்போ கூட பிறந்தவங்க, உங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மேலே ஒரு பகைமை உணர்வாக இருக்காங்க, உங்கள் மேலே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, என்னென்ன தேவையில்லாத சண்டை போடுறாங்கன்னா அது காரணம் என்ன? யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், எப்படி இருக்கணும், எது நம்ம டீம், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது யார் நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்க, எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைகளை உருவாக்குவார். மேலும் இவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகம் பெறுகிறார். அரசாங்க வேலை கிடைப்பதற்கும், அரசு சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் ஜெயிப்பதற்கும், அரசு தேர்வு எழுதுபவர்களும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் சனி பகவான் உதவியாக இருப்பார். சுயஜாதகத்தில் சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சனியுடைய பார்வை சரியாக இல்லாதவங்களுக்கு சனி வக்ரக பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் ஆல்ரெடி வக்ரகமாக இருக்காரு. இப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்குங்க. டோட்டலாக துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். விசாக நட்சத்திரம், அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம், சித்திரை 3-4 பாதங்களுக்கு சூப்பராக இருக்கும். துலாம் ராசிக்கு இது வரம் தரும் வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். துலாம் ராசினியர்களை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான வேர்டு, இதை செஞ்சு பாருங்கள், இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஜூன் 24 திங்கட்கிழமை பூ திருநாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க பூ வாங்கி கொடுங்க. பூ வாங்கி கொடுக்க உங்கள் வீட்டில் ஆயுள் பலம், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். மறக்காமல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 4 பேர்லேருந்து 5 பேருக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா இப்போ அஷ்டமத்தில் குரு இருக்கார், சனி பகவான், ராகு, கேது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜூன் 24 திங்கட்கிழமை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லாங்க.
இந்த சனி வக்ரக பயிற்சி கண்டிப்பாக துலாம் ராசிக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தரும். நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு பிரதோஷ வழிபாடோ எண்ணெய் தானமோ இல்லை சிவ வழிபாடோ செய்ய செய்ய குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கை நல்லா மாறும். துலாம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த நேரத்தில் வக்ரக பயிற்சியில் வாழ்க்கையில் நல்ல சில விஷயங்கள் எதிர்பார்த்த நிறைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக துலாம் ராசி சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோ போட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.